ஏகாதசி தினம். ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை காலம் மற்றும் தேய்பிறை காலங்களிலே ஏகாதசி என்பது வரும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இருந்து 11ஆம் நாள் வருவது ஏகாதசி. வளர்பிறை ஏகாதசி சுக்லபிட்ச ஏகாதசி என்றும், தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசி கிருஷ்ணபிட்ச ஏகாதசி என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதசி வரக்கூடும் என்கிறார்கள் பெரியோர்கள். ஆண்டு முழுவதும் வரக்கூடிய அனைத்து ஏகாதசி தினத்தன்று முழு உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி தினத்தன்று பூஜை முடிந்த பின்னால் காலை உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக பிறவித்துயர் நீங்கி வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்பது ஐதீகம். வருடம் முழுவதுமே ஏகாதசி விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் மார்கழி மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய சுக்லபட்ச ஏகாதசி என்கிற வைகுண்ட ஏகாதசியில் மட்டும் விரதம் இருப்பதே வருடம் முழுவதும் ஏகாதசி தினத்தில இருந்த அந்த சிறப்பை நமக்கு பெற்று தரும் என்று நமக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாகவே பிறப்பற்ற நிலையை அடைந்து அந்த இறைவனினுடைய சொர்க்கத்தில போய் நமக்கு ஒரு இடம், அதற்காகத்தான் இந்த விரத வழிபாடு. சரி, வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாள் ஆலயங்களில பரமபத வாசல் என்னும் சொர்க்க வாசலுக்குள் நாம் நுழைகிறோம். அதிலும் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்க வாசலுக்குள் நுழைவதென்றால் விசேஷத்திலும் விசேஷம். ஏன் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் பெரியோர்கள்? அருணன் என்ற வேதசாரத்துல வைகுண்டம் எப்படி இருக்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வைகுண்டம் என்பது அமிர்தத்தால் சூழப்பட்ட இடம் என்கிறார்கள். அமிர்தம் கிடைத்தால் அழிவே கிடையாது. வைகுண்டத்திற்குள்ளே சென்று விட்டால் பிறப்பில்லை, இறப்பில்லை. நாராயணன் லட்சுமியோடு சஞ்சாரம் செய்யக்கூடிய காட்சியை தினமும் கண்டு ரசிக்கலாம் என்கிறார்கள். வைகுண்டத்தில் விரஜா என்கிற நதி ஓடுகிறது. அங்கே 7 பிரகாரங்கள். அங்கு பறக்கக்கூடிய வண்டுகள் ஹரி 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 என்று ரீங்காரமிட்டபடியே பறக்குமாம். மகாலட்சுமியோடு கைகோர்த்து அங்கு இருக்கக்கூடிய மலர் தோட்டத்துல ஸ்ரீமன் நாராயணன் நடப்பாராம். வண்ணமயமான நறுமணமிக்க பூஞ்செடிகள் 10 இருந்தால் அதற்கடுத்து ஒரு துளசி செடி இருக்குமாம். வண்ண பூஞ்செடிகளை கண்டுகொள்ளாமல் துளசியின் அருகிலே வந்து நின்று அதன் மகிமையை மகாலட்சுமிக்கு எடுத்துச் சொல்லுவாராம் பகவான். அதை கண்டு பூஞ்செடிகளுக்கு கோபம் தானே வர வேண்டும். ஆனால் பகவான் தங்களை கண்டுகொள்ளவில்லையே என்று அந்த பூஞ்செடிகள் கோபமோ பொறாமையோ அடைவது கிடையாதாம். தங்கள் அருகே துளசி செடிகள் இருப்பதால் தானே தினமும் அங்கே வருகிறார் பகவான். அவரை பார்க்கிற சந்தர்ப்பமாவது தங்களுக்கு கிடைத்ததே என்று சந்தோஷப்படுமாம். அப்போது லட்சுமியிடம் சொல்லுவாராம் பகவான், பார்த்தாயா, இந்த பூஞ்செடிகளின் எண்ணத்தை, கோபத்தையும் பொறாமையையும் யார் விடுகிறாரோ அவரே வைகுண்டம் வருவதற்கு தகுதியானவர் ஆகிறார் என்பதை அந்த பூஞ்செடிகள் உணர்த்துகின்றன. துளசியை பற்றி பொறாமை கொள்ளாத அந்த பூக்கள் துளசியை விடவும் என் மனதில இடம் பிடித்து விட்டன என்று சொல்லுவாராம். வைகுண்டத்தில எப்படி 7 பிரகாரமோ அப்படியே ஸ்ரீரங்கத்திலும் 7 பிரகாரம் இருக்கிறது என்கிறார்கள். வைகுண்டத்தில மாலை போட்டது போல விரஜா நதி ஓடுகிறது. ஸ்ரீரங்கத்தில மாலை சாத்தியது போல் காவிரி நதி ஓடுகிறது. எனவேதான் ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம் என்று சொல்லுகிறோம் என்கிறார்கள் பெரியோர்கள். ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திருத்தலங்களில முதன்மையானது ஸ்ரீரங்கம். 108 திவ்ய தேசங்களில ஒன்று. இன்றைய தினத்துல வாழும் காலத்தில் செல்வத்தையும் வாழ்வுக்கு பின் பரமபதத்தையும் தரவல்லது வைகுண்ட ஏகாதசி விரதம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இன்றைய தினத்துல முறையாக